ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது விக்ரம சுவாமி பெருமாள் திருக்கோவில். இதற்கு இன்னொரு பெயர் உலகளந்த பெருமாள் கோவில். இது எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கிராமத்தில் இருக்குது. இதற்கு கோபுரங்கள் 3 படிநிலைகளாக அமைச்சிருக்காங்க. முதல் பெரிய கோபுரத்தை கடந்தோம்னா மக்கள் குடியிருக்கிற பகுதிகளாகவே அடுத்த கோபுரத்துக்கு நம்ம தாண்டி வர மாதிரி இருக்குது. இதற்கப்புறம் இந்த 2வது கோபுரத்தில் கடைகள், கடைப்பகுதிகள், அதற்கு தனியாக ஒரு தெரு அந்தாண்டா போகிற மாதிரி இருக்குது. அதற்கப்புறம் தான் நமக்கு 3வது பெரிய கோபுரமாக இருக்குது. இது தமிழகத்திலேயே 3வது இடத்தை பிடித்திருக்கு. ஏன்னா உயர்ந்த கோபுரத்தில் இது 3வது இடம். முதல் கோபுரத்தில் வரிசையில் ஸ்ரீரங்கமும், 2வது வரிசை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரமும், 3வதாக இந்த திருக்கோவிலூர் கோபுரமும் இடம்பெற்றிருக்கு. இதோடைய அடிகள் மொத்தம்னா 192 அடிகள், 11 நிலைகளை கொண்டிருக்கு. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 12 மணி வரையும், மாலை 4 8:30 மணி வரையும் திறந்திருக்கு. இக்கோவிலின் மூலவர் திருவிக்கிரம பெருமாள். தாயார் சன்னதியில் பூங்கோவல் நாச்சியார் சன்னதி இருக்குது. இங்கே தல விருட்சம்னா புன்னை மரம் தான். இங்கே விஷ்ணுவும் துர்க்கையும் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்குறாங்க. எப்பொழுதும் விஷ்ணு சன்னதியில் துர்க்கை சன்னதி வைத்திருக்க மாட்டாங்க. ஒரே பிரகாரத்திலேயே விஷ்ணுவும் துர்க்கையும் சேர்ந்து காட்சி கொடுக்கிறது இத்திருத்தலத்தில் மட்டும்தான். இங்கே மூலவர் திருமேனி தாருவால் அமைஞ்சது, அதாவது பச்சை நிறத்தால் கூடிய மரத்தால் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இப்போ வெளி பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்துட்டோம். தாயார் சன்னதியை நமக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூலவர் சன்னதியை பார்க்குற மாதிரி நமக்கு இந்த நியூ இயர்னால் கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வழியால் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது உட்பிரகாரம் நமக்கு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. கோபுரம், கற்சிலைகள் எல்லாமே வியக்கத்தக்க அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முன்னாடி நாகப்பாம்பு சிலையும் யானை சிலையும் வைத்து நம்ம வணங்கினதுக்கு அப்புறம் தான் மூலவர் சன்னதிக்கு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுலேயும் நிறைய கியூ நிறைய போகிற மாதிரி இருக்குது. பலிபீடமும் அந்த கொடிமரமும் ரொம்ப உயர்ந்த அளவில் நமக்கு காட்சி கொடுக்குது. கருடன் சன்னதி ஒரே கல்லாலான 40 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு கருடன் சிலை அங்கே அமைச்சிருக்கிறாங்க. நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு பெருமாள். இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவது இங்கே தான் நம்ம உலகத்திலேயே முதல் பெருமாளாக இருக்கார். வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த இன்னொரு கோவிலின் தல சிறப்பு நம்ம சொன்னோன்னா சால கிராமத்தால் ஆன கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாரு. துர்க்கையும் தனித்தனியாக அருள் பாலிக்கிறாங்க. லட்சுமி நரசிம்மர் சிலைகளும் வராக அவதாரம் எடுத்த சிலைகளும் நமக்கு தனித்தனி சன்னதியாக நமக்கு அமைச்சிருக்காங்க. இதனால் இத்திருத்தலத்தை நடுநாட்டு திருப்பதி அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. திருப்பதிக்கு சென்று வந்த பலன் இத்திருத்தலத்திற்கு நமக்கும் கிடைக்கும். வீர ஆஞ்சநேயர் சன்னதி தனியாக இருக்குது. லட்சுமியோட சேர்ந்து வராக பெருமாள் காட்சி கொடுப்பது இத்தலத்தின் மேலும் சிறப்பு அப்படின்னே இருக்குது. நம்ம வெளிப்பிரகாரத்தை நம்ம தனித்தனியாக நமக்கு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம நியூ இயர்னால் நிறைய கோயில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சுற்றி வர மாதிரி இல்லை. இதை நம்ம தனியாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நாளே ஆகும். இது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் தான் நம்ம இப்போ பார்த்தது. இத்தலத்தின் தல விருட்சம் நம்ம பார்த்தோன்னா புன்னை மரம் தான். அதை நம்ம சுற்றி வெளிப்பிரகாரத்து வழியால் நம்ம வந்தாச்சு. அதற்கப்புறம் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்த அவருக்கு தனி சன்னதியும் ராமர் சன்னதியும் தனித்தனியாக நமக்கு வச்சுருக்காங்க. நல்ல பதவி உயர்வு, திருமண தடைக்கு இந்த பெருமாளை நம்ம வணங்கினோம்னா மிகவும் நல்லது.